அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலவாத்தும் சாந்தியும் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், உறவினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள், உலமாக்கள், அல்லாஹ்வின் இறை நேசர்கள் குறிப்பாக நம் அனைவர் மீது என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். இன்றைக்கி நம்ம சூரா அன்-நஜ்மை பற்றி பார்க்க போகிறோம். அத்தியாயம் 53.32. என்னைக்காவது நீங்கள் ஒருத்தரை பார்த்து நல்ல வேளை நம்ம அவரை போல் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? கவனமாக இருக்கணும். அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கலாம். எல்லாருக்குமே சோதனையும் வேதனையும் பாவமும் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, தனித்தனியாக. ஒருத்தருக்கு சோதனை திருட்டாக இருக்கலாம், ஒருத்தருக்கு சோதனை மதுபானமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு சோதனை விபச்சாரமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு சோதனை தொழுகையை தவற விடுறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் அல்லாஹ் இந்த சூறாவில் என்ன சொல்கிறான்னா, உங்களை நீங்களே தூய்மையானவர்கள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள். உண்மையில் யார் மிகுந்த இறையச்சம் உடையவர்கள் என்று நான் நன்கு அறிவேன் என்று அல்லாஹ் திருக்குரானில் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதனால் அல்லாஹ் நம் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன்.